அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவரும் எதிர் நிற்க முடியாது. வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. தேவையா இருக்கிற நீர் மனிதனுக்கு மட்டுமல்ல, நீர் விற்பனைக்கு தடை. அது அப்பளவர் அப்பனவர் அதெல்லாம் கிடையாது தடை. நீர் வித்தனை தூக்கி ஜெயில அடைங்க, நோரிக்கு தள்ளி. சிங்கப்பூரால் முடியும், உன் மகன் சீமானால் முடியாதுன்னு முடியாது. இந்த உலகத்தில் நம்பர் 1 முதலில் இருக்க வேண்டியவன் விவசாயி தான் என்பதை உணர்த்துவதற்கு இந்த கட்சிகள், இந்த ஆட்சிகள், இந்த தலைவர்கள் எங்களுக்கானவர்கள் என்று எண்ணி ஏமாற்ற. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் மறையோன் வள்ளுவ பெருமகனார் ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி தருகிறான். குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்று. தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சன், ஒரு மன்னன் தன் குடிகளுக்கு தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வானேயானால் அவனை இந்த உலகம் போற்றி தொழும் என்று எழுதுகிறான். அப்படி ஒரு நாட்டை படைக்க வேண்டும் என்ற கனவு எங்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்தார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் என்கிறான் எங்கள் மூதாதை இளங்கோவடிகள். எத்தனையோ இனங்களை, எத்தனையோ நாடுகளை வென்று ஆட்சி செய்தோம், யாரையும் அடிமைப்படுத்தி ஆளவில்லை. அது என் இனத்தின் மாண்பு. தமிழ் உலக மொழிகளின் முதல் மொழி தமிழ், ஆதி மொழி தமிழ். சில மொழிகள் பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி என் இறைவனால் பேசப்பட்டது. இப்படி என் சிறந்த மொழி செத்து போனது. ஆங்கிலம் கலந்து ஆங்கிலத்திற்கு பலாயிரக்கணக்கான சொற்களை கடன் கொடுத்த என் தாய்மொழி தமிழோடு அந்த ஆங்கிலத்தை கலந்து பேசி என் மொழி சிதைந்து அழிந்து போனது. இப்போது நாங்கள் தமிழர்களாக மாறி நிற்கிறோம். இந்த நிலையிலிருந்து தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி மலர வேண்டும் என்ற கனவோடு இந்த நிலத்திலே உங்களை தேடி ஓடி வருகிறோம். இங்கே எல்லா வளமும் என் நிலத்தில் இருக்கிறது. காடு, மலை, கடல், ஆறு, அருவி, ஆடு, மாடு, கோழி, கரும்பு, வாழை, தென்னை எல்லாமே இருக்கிறது. எல்லா வளங்களும் இருந்து என் வயிறு நிறைய பசி இருக்கிறது, என் வீடு நிறைய வறுமை இருக்கிறது. ஏன்? காரணம் ஊழல் லஞ்சம் நிர்வாகமாக இருக்கிறது. இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழித்து உண்மையும் நேர்மையான நிர்வாகத்தை நிறுவுவதற்காக வேண்டும் என்கிற கனவோடு உங்களை தேடி ஓடி வருகிறோம். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலை அடைவதற்கு எங்கள் உயிர் தலைவன், என் இனத்தில் எவனுக்கும் தோன்றாத ஒரு பெருங்கனவு அவனுக்கு தோன்றியது. என் பாட்டன் ராஜராஜ சோழனுக்கோ ராஜேந்திரனுக்கோ இந்த கனவு இருந்தால் உலகில் முக்கால்வாசி நாடு என் தாயகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கனவு இல்லாதனால் தமிழ் தேசியனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற ஒரு தாயகம் வேண்டும் என்கிற கனவு இருந்தது எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனுக்கு மட்டும்தான். அந்த கனவை நிறைவேற்ற ஈழதாயகத்தில் கருவி ஏந்தி மாபெரும் புரட்சியை செய்தான். உலகில் இத்தனை நாடுகள் பிரிந்த போதெல்லாம் அதை விடுதலை சுதந்திரம் என்று பேசிய உலகத்தார் நாங்கள் விடுதலை கேட்டபோது, சுதந்திரம் கேட்டபோது அதை பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தி எங்கள் கண் முன்னால் அடித்தார்கள். அடித்ததற்கு காரணமாக இருந்தது இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி. கூட நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி. போராடி நிறுத்துகிற உயரத்தில் இருந்த பாரதிய ஜனதா அதிமுக வேடிக்கை பார்த்தது. கண்ணு முன்னாடி இனச்சாவை பார்க்க சகிக்க முடியாத பிள்ளைகள், கொத்துக்குண்டுக்கு கரியாகிய இனம் செத்து விழுந்ததை பார்க்க முடியாது. பிஞ்சு குழந்தைகள் குடல் தனி, கழுத்து தனி, கார்தனியாக செதறி விழுந்ததை பார்க்க செய்யாத பிள்ளைகள். கதறி துடித்தோம், என்ன செய்தென்று தெரியவில்லை, நிற்கதியாக நின்றோம். இந்த கட்சிகள், இந்த ஆட்சிகள், இந்த தலைவர்கள் எங்களுக்கானவர்கள் என்று எண்ணி ஏமாற்றப்பட்டோம். இவர்கள் என் மொழியை காப்பார்கள், என் நிலத்தை காப்பார்கள், என் மலையை, என் ஆறை, என் அருவியை, என் கடலை காப்பார்கள் என்று நம்பினோம். என் நிலத்தை, வளத்தை, என் மக்களின் நலத்தை காப்பாற்றுவார்கள் என்று நம்பினோம். கடைசியாக ஏமாற்றப்பட்ட இடத்தில் இருந்துதான் பேராற்றல் அறிவு போல கொட்டும் என்கிறார் ஐயா இறையன்பு. அப்படி ஏமாற்றப்பட்ட இடத்தில் பேரறிவியாக பெருக்கெடுத்து நாங்கள் இந்த நிலத்தில் ஓடத் தொடங்கினோம். அதுதான் நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சி பெரும்படை என்பதை என் அன்பு தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் திராவிடர்கள், திருட்டு கூட்டம் அந்த பக்கம் இல்லை, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்த பக்கம். ஊழல் லஞ்சம் அவர்கள் அந்த பக்கம், உண்மை நேர்மை உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு நாட்டு. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவரும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறையன்பு. நான் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட எழுச்சி கொண்டு வருகிறோம். எவரும் எதிர் நிற்க முடியாது. முன்பெல்லாம் என் சின்னத்தை 2வது 3வது பெட்டியில் தேடும், இன்னைக்கு முதல் பெட்டியிலேயே என் சின்னத்தை வைக்க வேண்டிய உயரத்திற்கு
என் சொந்தங்கள் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதிலும் பல இடங்களில் முதலில் எடுத்தவுடனேயே கலப்பை ஏந்திய என் விவசாயி நிற்கிறார். ஏன் ஏன் பெட்டியில் ஒன்னாவது பெட்டியில் ஒன்னாக என் விவசாயி இருக்கிறான் என்றால், இந்த உலகத்தில் நம்பர் ஒன்னாக முதலில் இருக்க வேண்டியவன் விவசாயி தான் என்பதை உணர்த்துவதற்கு. எல்லாம் பெரியார் திராவிடர்கள் இல்லை, என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நாங்கள் பெரியார் தான் படிக்க வைத்தார் இல்லை, எங்கள் தாத்தன் காமராஜர் தான் படிக்க வைத்தார். நாங்கள் திராவிடர்கள், திருட்டு கூட்டம் அந்த பக்கம் இல்லை, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்த பக்கம். ஊழல் லஞ்சம் அவர்கள் அந்த பக்கம், உண்மை நேர்மை உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். பணத்துக்கு வாக்கு இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு நாட்டுக்கு வேட்டு. பணம் இருந்தால் பணம் கொடுத்து, பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும். அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் மரணிக்கிறது, கேடுகட்ட பணநாயகம் பிறக்கிறது. பணத்தை முதலீடு செய்கிறவன் லாப தேவைக்குத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை. ஒரு முதலீட்டாளன், இந்த வேட்பாளன் 30 கோடி முதலீடு செய்கிறான் திமுக காரன் என்றால், 30 கோடி செய்கிறான் அதிமுக காரன் என்றால், அந்த முதலீட்டை வைத்து 300 கோடி 3000 கோடி எப்படி ஈட்டலாம் என்ற எண்ணத்தில் இருப்பானா? மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பானா? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மறுபடி மலரச் செய்ய உங்கள் பிள்ளைகள் இந்த புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். நீங்கள் நன்றாக கவனிங்கள், நன்றாக கவனிங்கள். ஒரு அரசு கொடுத்திருக்க வேண்டியது எதை? கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை. தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீரை கொடுத்திருக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. மாணவனை கடன் வாங்கி படிக்க வைத்து விட்டு கல்வி கடனை ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் தள்ளுபடி பண்ணுகிறேன். உங்கள் பிள்ளைகள் இந்த அரசு, இந்த ஆட்சியாளர்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று போராடுகிறோம். இதுதான் இங்கே இருக்கிற தேர்தல் நிலைப்பாடு. புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயி கடனாளி, விவசாயி கடனை தள்ளுபடி செய்கிறேன், விவசாயி கடனை தள்ளுபடி செய்கிறேன். ஏன் விவசாயி கடனாளி ஆகிறான்? யாரிடத்தில் பதில் உண்டு? ஏன் சிறைக்கிற பிளேட்டு கத்தி செய்கிறவன் பணக்காரனாக கடனாளி இல்லை? பான்பராக்கு சுருட்டு சிகரெட்டு தயாரிக்கிறவன் கடனாளியா இல்லை? பணக்காரனாக இருக்கான். செல்வம் தயாரிக்கிறவன், செருப்பு தயாரிக்கிறவன் எல்லாரும் பணக்காரனாக இருக்கும்போது இது எதுவும் இல்லாமல் வாழ முடியுமே. ஆனால் சோறு இல்லாமல் வாழ முடியாதே. அந்த சோறை விளைய வைத்து தருகிற விவசாயி ஏன் ஏழையாக இருக்கிறான்? ஏன் கடனாளியாக இருக்கிறான்? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஒரு தட்டை கரும்பை விளைய வைக்க என் அப்பன் 20 ரூபாய் செலவு செய்கிறான். வண்டியிலே கொண்டாந்து சந்தையில இறக்கினான். 20 ரூபாய் ஒரு தட்டை என்று சொன்னால் வாங்குகிறவன் விலையை தீர்மானிக்கிறான். என் உடன் பிறந்தவனை அவன் 15 ரூபாய் தான் கொடுத்தா கூட எடுத்துட்டு போய்கிறான். ஒரு கிலோ தக்காளி விளைய வைக்க 25 ரூபாய். நான் சந்தைக்கு கொண்டு போய் 30 ரூபாய் கொடு என்று லாபத்திற்கு கேட்டால் 5 ரூபாய் லாபத்தில் இல்லை, 20 ரூபாய் தாரேன் என்கிறான். அப்ப நட்டத்திற்கு கொடுத்து விட்டு பாலிடாலை வாங்கி கொண்டு குடிச்சு விட்டு நிலத்திலே சாகுறான். இதாண்டா இங்க நடக்குது. இப்ப என்ன செய்யணும்? மாத்தணும். உன் மகன் என்ன பண்ணுவேன்? விவசாயி விளை வைக்கிற பொருளுக்கு அவனை விலையை தீர்மானிப்பான் நிலையை உருவாக்கணும். ஒரு தட்டை 20 ரூபா பேரம் பேசுற கிடையாது. அவன் என்ன பண்ணுவா? வேளாண் துறை அமைச்சகத்துக்கு கீழே ஒரு அமைப்பை போடுவேன். வேதாரண்யமா அங்கிருந்து வேளாண்மையில் சிறந்த நிபுணர்கள் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு இடத்துல இருந்து 200 300 என்ற ஒரு குழு அது முடிவு செய்யும். என்ன இந்த வாத்தி இந்த பருவத்துக்கு கரும்பு 20 ரூபாய் தட்டை, தக்காளி 100 ரூபாய் கிலோ, வெங்காயம் 60 ரூபாய் கிலோ, இங்கே கத்தரிக்காய் 60 ரூபாய் கிலோ என்று அவர்கள் முடிவு செய்து பரிந்துரைப்பதை அரசு செயல்படுத்தும். தமிழ் தேச அரசு செயல்படுத்தும். விவசாயி நட்டப்பட மாட்டான். விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் ஒரு நாடு வாழ்கிறது வளர்கிறது. விவசாயி வாழ முடியவில்லை சாகின்றான், அந்த நாடு இல்லை சுடுகாடு. மாத்திரேன், தலைகளா மாத்திரேன். இதற்காவது உன் மகன் வென்றே ஆக வேண்டும், உங்கள் பிள்ளைகள் வென்றே ஆக வேண்டும். ஏன் ஏன் இவன் தற்சார்பு பொருளாதாரத்தில் இல்லை, தனியார் மய தாளாகமய உலகமய பொருளாதாரத்தில் இருக்கான். நாட்டை சந்தியாக்கிட்டான். மாத்தன்னு நினைக்கிறேன். தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு கொண்டு ஒன்று நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்? வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம். ஏன்னா உணவு தேவைதான் உயிர் தேவை. எல்லாம் நான் உடுத்திருக்க உடை, போட்டிருக்கிறது செருப்பு, குடிக்கிற நீர், தண்ணி, சாப்பாடு எல்லாம் இங்க இருந்தா வருது. பால், முட்டை, காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாம் விவசாயம். அப்ப விவசாயத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கிறேன். உனக்கு என் மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு, படிக்காதவன் செய்கிற தொழில் விவசாயம். விவசாயம் தொழில் இல்லை, என் பண்பாடு, என் கலாச்சாரம், என் வாழ்க்கை முறை. விவசாயமும் தொழிலும் என்னுடைய விவசாயம் நெசவும் தொழில் அல்ல, என் கலாச்சாரம். அதனாலதான் வெள்ளக்காரன் என்னுடைய கலாச்சார சொல்ல எடுத்த அக்ரிகல்ச்சர் என்று வைத்தான். அது என் வாழ்க்கை முறை. ஏன் அது தொழில் அல்ல? என் தாய் எனக்கு பால் ஊட்டுவது எப்படி தொழில் அல்லவோ, என் பூமி தாய் எனக்கு சோறு ஊட்டுவதும் அப்படி தொழில் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அதனால உன் மையம் என்ன செஞ்சிடறேன்? விவசாயத்தை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கிறேன். வேளாண்மை செய்வது அரசு பணி என்று, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்று மாத்திறேன். அரசு பணி. வாழ்விடத்திலே வேதாரண்யத்திலே உனக்கு அரசு பணி கொடுத்துறேன். ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்குழி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, வாழை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலை என்று நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை.
உலகத்தின் முதல் தரத்தில் கல்வியிலே பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். இந்த 3 நாட்டையும் முந்திக் கொண்டு என் தமிழ்நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உன் மகன் வேதாரண்யத்தில் நின்று பேசுகிறேன். இன்னைக்கு உலகத்தின் தரத்தில் பின்லாந்து என்று என்னிடத்தில் ஆட்சியை கொடுத்தால் சரியாக 5 ஆண்டுகளில் பின்லாந்திலிருந்து ஒருத்தன் சொல்வான், உலகத்தரத்தில் கல்வியில் தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒருத்தன் சொல்லுவான். சொல்ல ஒன் பிள்ளை பார்ப்பேன். சிங்கப்பூரால் முடியும், உன் மகன் சீமானால் முடியாதுன்னா முடியாது. முடியுமாதா? முடியும். நோக்கம் இருக்கணும். உன் மகன் 3 கட்டணம் இல்லாமல் தருவேன். 1, ஆகச் சிறந்த தரத்து கல்வியை. 2வது, உயிரை காக்கும் மருத்துவத்தை. அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தை. உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரை. நீர் மனிதனுக்கு மட்டுமல்ல, நீர் விற்பனைக்கு தடை. அவன் அப்பளவ இருக்கான், ஆத்தாள இருக்கான், அப்பனவ இருக்கான், அதெல்லாம் கிடையாது தடை. நீர் வித்தால தூக்கி ஜெயில அடைன்னு நோரிக்கு தள்ளி விடுறேன். வாப்பால விற்கின்ல நீர் விற்பனைக்கு தடை. தடையை போட்டு என்ன பண்ணுறேன், நானே தூய குடிநீரை என் மக்களுக்கு கொடுத்துறேன். 1 ரூபா கட்டணம் இல்லை. இது 3 மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி கட்டணம் இல்லாமல் தரும். மீது எல்லாவற்றையும் காசு வாங்கிக்கிட்டு தரும். சிலிண்டர் தரும், எரிகாற்று தரும், தடை இல்லாமல் தரும். எங்கிருந்து தரும்? மாட்டு சாணியிலிருந்து தயாரித்து தரும். மண்ணிலிருந்து எடுத்து தராது. என் மண்ணிலிருந்து மீத்தேன் எடுக்கிற திட்டங்களை பேத்து எரிந்து விட்டு மாட்டு சாணத்திலிருந்து தயாரித்து உனக்கு தடை இல்லாமல் நண்பர்கள். எவ்வளவு மாடு வளர்ப்பேன்? நாடங்களும் பண்ண வைப்பேன். நாடங்களும் பால் இருந்தால் என் நிலம் பசியை சந்திக்காது. நானே விவசாயம் செய்வேன். பசிங்கிற சொல்லே என் பரம்பரைக்கு இல்லாத நான் ஒழிப்பேன். உலகத்தின் அறிவு சார்ந்த சமூகமாக என் அன்னை தமிழ் சமூக பிள்ளைகளை வளர்த்து எடுப்பேன். ஒழுக்கம், நன்னறி எல்லாம் கற்பித்து மேம்பட்ட சமூகமாக என் சமூகத்தை மாற்றி படைப்பேன், மாற்றுவேன். பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்ற மக்களே, பெரிய சந்தை இருக்கு. 3 லட்சம் கோடி ஒரு ஆண்டு வருமானம். 3 லட்சம் கோடி பால். உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவிலிருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கல? அவமானப்படுகிறாய். நான் வளர்க்கிறேன், நீ வா. அரசாங்க வேலை, நீ அது மேயும். எப்படி மேய்ப்பேன்? எப்படி வளர்க்குறேன்? ஆஸ்திரேலியா மேய்க்குது ஹெலிகாப்டரில், அமெரிக்கா மேய்க்குது. நீ ஆஸ்திரேலியா உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி தர மேயி, இல்லை குதிரையில் மேய் பிரேசில் மாதிரி, அல்லது ஜீப்பில் மேய். உனக்கு என்ன வாங்குற தூக்கிச்சீட்டியில் பழைய சோறை கொண்டு போய்க்க போறியா? இல்லை, நவீனப்படுத்தி உலகத்தின் மிக நவீனமாக மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை உருவாக்கி மிகப்பெரிய பொருளாதாரத்தை உன் மகன் ஈட்டுவேன். அந்த மாட்டுச்சாணி, ஆட்டுச்சாணியிலிருந்து கணக்கில்லாத டன்னா லட்சக்கணக்கான டன் பயோகேஸ் எடுத்து சிலிண்டர் அடைச்சி உனக்கு கொடுப்பேன். ஓசியா இல்லை, உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு கொடுப்பேன். இது இருக்காது. எல்லா இடத்தையும் தொழிற்சாலைகளாக நிறுவி, நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலையை நிறுவி வேலை வாய்ப்பு, வளர்ச்சி என்று கொண்டு வந்துடுவேன். என்னுடைய திட்டம் நீர், வயிறு, அறிவு, உயிர், பயன், வளர்ச்சி. முதல்ல என்ன செய்வேன்? நீர் வளத்தை பெருக்குவேன். ஒரு வந்த உடனே காவிரியில் எனக்கு தண்ணி வேணாம்னு நானே அறிவிச்சிருவேன். முல்லை பெரியாற்றில் தண்ணி வேணாம்னு. எனக்கு 4300 டிஎம்சி ஒரு ஆண்டுக்கு மழை பெய்து நீர் கிடைக்குது. 2000 பயன்படுத்துறேன்னு சொல்கிறான். மீதியை கடலில் கலக்க விடுறான். அதை சேமிச்சுக்கிட்டேன்னா அதில் 500 டிஎம்சியை சேமிச்சுட்டேனாவே நான் எவன்ட்டே 100-150 டிஎம்சிக்கு கையை வந்து வேண்டிய தேவையில்லை. தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்துக்கிடுவேன். ராசி மணலில் அணை கட்டி, பாண்டியார் பொன்னம்பலால் அணை கட்டி திருப்பிடுவேன். பெரிய ராட்சச குழாய்கள் மூலமாக எங்கே தூக்கிட்டு வந்துடுவேன். இங்கே வீரநாராயண ஏரி என் பாட்டம் கட்டினது 16 கிலோமீட்டர். ஒரு சிறு கடல். என் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாக இருக்குது. கடலின் குறுக்கு பரப்பு 16 கிலோமீட்டர். அப்படின்னா 16 கிலோமீட்டர் சிறு கடல். அந்த கடலை தூர்வாரி பராமரிச்சேன்னா பெரிய மழைப்பொழிவை ஒவ்வொரு ஆண்டும் கடலூர் பெறுது. பள்ளமான பகுதி. அந்த நீர்த்தாரையில் உருவாக்கி அந்த நீரில் அந்த ஏரியில் சேமித்து அங்கேருந்து குழாய் மூலமாக இங்கே காவிரி படுகையில் நான் ஊற்றி ஒரு சொட்டு தண்ணீருக்கு நீ அவன்கிட்ட கையேந்த விடாமல் உன்னை காத்துருவேன், வேளாண்மை செய்ய விட்டுருவேன். வந்தவனே உன் மகன் டாஸ்மார்க்கை மூடுறேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? பல ஆயிரம் ஆண்டுகளா என்றைக்கு நான் வேளாண்மை செய்ய தொடங்கினோ அன்றைக்கு என்னோடு வந்த கல் என்ற அந்த சொல்லை தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பாலை திறந்து விடுறேன். சாராய டாஸ்மார்க்கை மூடுறேன். ஏன்னா கல் குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவனும் இல்லை. கல் குடிச்சதுனால கணவன் செத்து தாலி எடுத்தேன், அக்கா தங்கச்சி ஆத்தாரப்பு இல்லை. அதனால கல்லை அனுமதிக்கிறேன். கல்லுங்கிற சொல்ல தூக்குறேன். கல்லுங்கிற சொல்ல தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால் மூழ்கிச்சாரு. தாயின் மாறல பால், பனையின் பசுவின் மாறல பால், பனையின் மாறு தென்னையின் மாறல பால் அங்கீகரிக்கிறேன். இதை மூடிடுறேன். எல்லாவற்றையும் மாற்றிடுறேன். மகன் எல்லாத்தையும் மாற்றுறேன். தலையில் மாற்றம். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற கோட்பாட்டை முன்வைத்து நிற்கிறேன். உலகெங்கும் மாறுதலை உருவாக்கியவன் மன்னன் இல்லை, மந்திரி இல்லை, செல்வந்தன் இல்லை, சாதாரண மக்கள், நம்மை போல மக்கள். என் மக்களுக்கு பிரச்சனையை நீங்கள் தந்தீர்கள். அந்த பிரச்சனையோடு நின்று போராடின மகன். என் மீது நம்பிக்கை வச்சு 36 லட்சம் வாக்கை ₹1 கூட காசு கொடுக்காமல் வாங்காமல் என் மக்கள் தருகிறார்கள் என்றால், நீங்கள் ஆட்சி நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் நான் இதை செய்தேன். என் தாத்தை காமராஜ் ஆண்டுகிட்டு இருந்தான். 9 ஆண்டு ஆண்டான். கூட இருந்த சுந்தரம்ங்கிற ஒரு இயக்குனர் சொல்றாரு, நம்ம ஆட்சியின் சாதனைகளை நியூஸாக எடுத்து போடலாம். என்ன போடலாம்? என்ன பண்ணியிருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். அதில் படிக்குது இல்லை பிள்ளையே? ஆமாம் படிக்குது. பாதை போட்டிருக்கோம், பயணிக்கல சனம் போகுதுல்ல? ஆமாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? அணை கட்டியிருக்கோம். விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல? ஆமாம் பயன்படுத்துகிறாங்க.
ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, ஒவ்வொரு நலத்திட்டமா. எல்லாத்தையும் தான் தெரியுதே மக்களுக்கு. பிள்ளை படிக்குது, விவசாயி பயன்படுத்துகிறான், சனம் போகுது ரோட்டில், இதுக்கு பணம் வேறு தனியாக படம் வேறு போட்டு காட்ட போறியா? கேட்குற படம் வேறு போட்டு காட்ட போறியா? அதுக்கு எவ்வளோ செலவாகும்? 2 லட்சம். அட சனி முடிச்சோன்னு தள்ளிப்போ, நான் இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கேன் பரவாயில்ல. அவன் மக்கள் அரசியல் செஞ்சான், இவன் விளம்பர அரசியல், செய்தி அரசியல் செய்கிறான். சேவை அரசியல், செயல் அரசியல் இவனுக்கு தெரியாது. இவனுக்கு கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் தெரியும், மக்கள் அரசியல் தெரியாது. அந்த தாத்தன் மக்களுக்கு நாம் செய்த திட்டங்கள் தெரியும், ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சான். இவன் இப்படி விளம்பரம் பண்ணலை, ஓட்டுக்கு காசு கொடுக்கல. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை அன்று இருந்திருந்தாலே நண்பு சொந்தங்களே. காமராஜ் ஏது, கக்கன் ஏது, தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் ஏது, சிவானந்தம் ஏது, இந்த மகத்தான தலைவர்கள் இந்த மண்ணுக்கு ஏது? எப்படி வந்திருப்பார்கள்? எப்படி வந்திருப்பார்கள்? பணம் இருந்து வந்தால் அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்னா முதலாளிக்கான அதிகாரம் தானே உருவாகும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள், பாட்டாளி வர்க்கத்துக்கான அதிகாரம் எப்போது வரும்? எப்போது வரும்? இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. எது கட்சி அரசியல்? கட்சி வெல்லும், திமுக வெல்லும், வந்தவன்னா ஆட்சிக்கு வரும். கட்சி நிதியை வசூலிக்கும், கட்சிக்கிட்ட வச்சுக்கும். மாநாட்டு நிதி வசூலிக்கும், தேர்தல் நிதி வசூலிக்கும். தேர்தலில் வென்று வந்து மக்களை பற்றி சிந்திச்சு மக்கள் நலனுக்கு ஆட்சி செய்யாது. அது மக்களை சிந்திக்கிறது மக்கள் அரசியல். இது தேர்தல். அடுத்த தேர்தலுக்கு எப்படி வாக்கை பறிப்பது? பெண்களின் வாக்கு சீமானுக்கு போகுது, என்ன பண்ணலாம்? மகளிர் உரிமை தொகை. அது யாரோட உரிமை? கலைஞர் உரிமை தொகை. கலைஞருக்கு இந்த உரிமை தொகைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் சொந்த காசா? இல்லை இல்லை, வெம்பாடு விட்டு சேர்த்து வச்ச காசா? கலைஞர் உரிமை தொகை 1000 வாக்கை பறிக்க. படிக்க போகிற பெண் பிள்ளைகள் வேற யாருக்கும் போட்டக்கூடாது. அப்போ புதுமை பெண் 1000, தமிழ் மாணவன், தமிழ் மகன் 1000. இது என்ன அரசியல்? தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல்னா என்ன? புதுமை பெண்ணா என்ன? 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிற்கிற என் தங்கச்சி இல்லை புதுமை பெண். யார் காலையும் பெத்த தந்தையோ, உடன் பிறந்த அண்ணன் தம்பியோ, கட்டிய கணவனோ எவன் தயவையும் சாராமல் தன் காலிலே நின்று 1000 இல்லை 10,000 சம்பாதிச்சு தன் தற்சார்பு வாழ்க்கையை வாழுகிறாளே, அந்த பெண் தான் புதுமை பெண். அப்படி ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிற தலைவன். அப்படி ஒரு தலைவன் இல்லை, புதுமை பெண். ஏமாற்று. இதை தேர்தல் வருகிற நேரத்தில் அறிவிச்சு கொடுத்தால் அது தேர்தல் அரசியல். விளங்குது நான் சொல்றது? இழக்கிற பணம் 12,000 கோடி. இந்த 12,000 கோடியை தொழிலில் முதலீடு செய்து வேலை வாய்ப்பை உருவாக்கி நிரந்தரமான நிலையான வருவாயை என் மக்களுக்கு கிடைக்க செய்பவன் தலைவன். 1000 கொடுத்து ஏமாற்றுபவன் தலைவன் அல்ல, தருதலை என்று பேர். அவன் எந்த காலத்திலும் இந்த நாட்டை வளர வைக்க மாட்டான். அவனுக்கு இந்த மக்களை ஆள வேண்டும் என்கிற ஆசை. அவன் இந்த மக்கள் எல்லா மக்களையும் கூட பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு அவனுக்கு கிடையாது. இப்போ தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல். இப்ப பாருங்க, லேப்டாப் கொடுத்தார் ஐயா ஸ்டாலின் 31 லட்சம் பேருக்கு. போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். இந்த மாதம் தேர்தல், போன மாதம் கொடுத்ததால் அது தேர்தல் அரசியல். தைப்பொங்கலுக்கு 3000 குடும்பத்திற்கு கொடுத்தார். அதை போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். இந்த ஆண்டு தேர்தல் வரப்போகும்போது இந்த தைப்பொங்கலுக்கு 3000 கொடுத்தது அது தேர்தல் அரசியல். திடீரென்று தேர்தல் வருகிற போது ஒரே நாளில் 1,31,00,000 பேருக்கு வங்கியில் 5000 போட்டார். அது தேர்தல் அரசியல். அதில் 3000 தேர்தல் அறிவித்து விட்டால் நாங்கள் கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையத்திட்ட அதிகாரம் போய்விடும். அதனால் நாங்கள் இப்பவே உங்களுக்கு 3000 போட்டு விடுகிறோம். மேற்கொண்டு 2000 ஏப்ரல் மே கோடை விடுமுறை உங்கள் கை செலவுக்காகும். இந்த ஆண்டுல தான் ஏப்ரல் மே வருகிறது. இப்போதான் கை செலவு காசு தேவைப்படுகிறதா? இப்போ போன ஆண்டு ஏப்ரல் மே வந்ததே, அதுக்கே 2000 தரல. அப்ப தேர்தல் வரும்போது வருகிற ஏப்ரல் மேக்கு மாதம் 1000 கை செலவுக்கு வருதுன்னா இதுதான் தேர்தல் அரசியல். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தேர்தல் அரசியலை ஒழித்து மக்கள் அரசியலை கட்டமைக்க நினைக்கிறோம் உங்கள் பிள்ளைகள். நீ படிச்சிருக்கில்ல, உலகம்பரா பாக்கிறீல்ல, எல்லா நாட்டிலையும் கல் இருக்கே. ஏன் ஓன எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் எல்லா நாட்டிலையும் கல் இருக்கு. எல்லா மாநிலத்திற்கு, கேரளாவில், கர்நாடகா, ஆந்திராவில், புதுச்சேரியில், பீகாரில், குஜராத்தில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கு. ஓ மாநிலத்தில் மட்டும் அந்த இடம் இருக்கு. உன் மாநிலத்தில் மட்டும் கல் எப்படி மதுவானது? ஏன்? கல்லை திறந்து விட்டால் டாஸ்மார்க் வியாபாரம் விழுந்து விடும். டாஸ்மார்க் வியாபாரம் விழுந்தால் என்ன? சாராய ஆலை இவர்களுடையது, அதிலிருந்து சரக்கு எடுக்கிற வியாபாரம் குறைந்து விடும். அதனால் இங்கே கல் மதுவானது. இது ஒன்றுக்காவது இவங்களை கொன்று புதைக்கணும். நாம் டாஸ்மார்க் சரக்கை குளிரூட்டப்பட்ட அறையில பாதுகாத்து வைக்கிறான், சிசிடிவி கேமரா வைக்கிறான், 2 போலீஸை ப்ரொடெக்ஷனுக்கு போடுறான். யாத்தால் அப்போ வெம்பாடு விட்டு விளைய வச்ச நெல்லை, வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களை சேமிக்காம ரோட்டில் போட்டு முளைக்க வைக்கிறான். வேர்வை சிந்து விளைய வச்ச யாத்தால் அப்போ கண்ணீர் சிந்து கதறிக்கிட்டு நிற்கிறான். இந்த நிலையை மாற்றணும்டா.